என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? அதான் டாக்டர் எனக்கு ஒண்ணும் புரியல. உங்ககிட்ட வைத்தியம் பார்த்தோம், இன்னும் இருக்கானே. அட அது இல்லம்மா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்ல டாக்டர், நான் பொழைக்க மாட்டேன் டாக்டர், நான் பொழைக்க மாட்டேன். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் இந்த ஊர்ல சமமா, நீங்க கண்டிப்பா பொழைச்சுக்கீங்க. அப்போ நீ குடுக்குற ட்ரீட்மெண்ட்ல பொழைக்க மாட்டாங்களா? இந்த ஆளே இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவன், இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ஊர்ல எவன் பொழைச்சிருக்கான் சொல்லு. பேசாம சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பியா. இந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்க யாரா இருக்காங்க? இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே சொத்து அவங்க பையன் பாரத் தான். இப்ப பாரத் எங்க இருப்பாரு? எதுக்கு பாரத் இன்ட்ரோடக்ஷன் சீனுக்காக கேக்குறியா? ஃபீஸ் வாங்குறதுக்காக கேட்டையா? ஏன்பா பரத், ஸ்டைல சிகரெட்டை சுடுறேன்ட்டு சிவனோட தலை தொழில் சுட்ட என்கிட்ட வச்சு பிடிக்க நான் குத்துக்க மாட்டேன். சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடு. ஜனங்க பாத்துட்டு உனக்கு செம்ம அடி விழும். பாரத் நில்லுப்பா, பாரத் நில்லுப்பா. ஐயோ நான் இல்ல, ஐயோ நான் இல்ல. உங்க அம்மா சீரியஸா இருக்காங்கப்பா. திரும்ப சொல்லுங்க. அதான் 3 தடவை திரும்பிட்டேல்ல, இன்னொரு தடவை வேற ஒண்ணு திரும்ப சொல்லுவாங்களா? கழுத்து சுடிக்க போகுதுப்பா. அண்ணே, நீங்க சொன்ன விஷயத்த திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னேன். வீட்டுல உங்க அம்மா சீரியஸா இருக்காங்கப்பா, சீக்கிரம் போய் பாரு. அம்மா சீரியஸா இருக்காங்க, சீக்கிரம் போய் பாருன்னு தானே சொன்னேன். இந்நேரத்துக்கு ஸ்லோ மாசம் உனக்கு தேவையா? சீக்கிரம் போய் அம்மா பாரு. அம்மா பாரத், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். ஏமா எங்க வெளியே போறியா? வெளியில போனா வீட்டை பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுல குத்துறோம். என்ன சொல்றத கேளுப்பா, டாக்டர் எனக்கு டைம் கொடுத்துட்டாரு. நீ டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டியாமா? இல்லையே. அதான் டைம் கொடுத்துட்டாரு. பாரத், இன்னும் 24 மணி நேரம் தான் உங்க அம்மா உயிரோட இருப்பாங்க. இல்ல, நான் எங்க அம்மாவை சாவிட மாட்டேன். நான் எங்க அம்மாவை சாவிட மாட்டேன். ஏப்பா பாரத், என்ன வாழத்தான் விட மாட்டேன், சா கூட விட மாட்டியா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணாகாது. டாக்டர், எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, ஊசி கொடுங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. ஓகே, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். பாரத் எந்திரிப்பா, அம்மாவுக்கு பெட்ஷீட் மாத்திடுறேன். டேய், இப்ப எதுக்குடா மாத்திரை? எதுக்கு மாத்திரையா? இப்பதானப்பா நீ எங்க அம்மா உயிரை எப்படியாவது காப்பாத்துன்னு சொன்ன. அதுக்குதான் இந்த மாத்திரை, ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை. ஐயோ, நான் இவனாண்ட பெட்ஷீட் எதுக்கு மாத்திரன்னு கேட்டேன் டாக்டர். இப்ப ஏன் டக்குன்னு நீ பேச்ச மாத்திர? இவ்வளவு நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப திடீர்னு உலக நாயகன் கமலஹாசன் மாதிரி பேசுற. அது இந்த மாதிரி டயலாக்லாம் அவர் வாய்ஸ்ல சொன்னாதான் ஒர்க் அவுட் ஆகும் டாக்டர்ன்றீங்களா? பாரத், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தப்பா உயிரோட இருப்பேன். அது வரைக்கும் என்ன சந்தோஷமா வாழ விடு. இப்படி மொக்கையா பேசி என்ன சாகடிக்காது. அம்மா, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் என்னமா பண்ணணும்? என் உயிர் போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற கதையை கொஞ்சம் கேளுப்பா. சொல்லுங்கம்மா, நல்ல கதையா தான் அடுத்த பத்தில யூஸ் பண்ணிக்கலாம். இது சினிமா கதை இல்லப்பா, என் சோக கதை. சோக கதையா? ஐயா, போர் அடிக்கல. பாரத், நாம போன வாரம் பண்ண ப்ரோக்ராமோட இது போர் அடிக்காதுப்பா, கொஞ்சம் சுமாரா இருக்கும், கேளுப்பா. அப்படியா? அப்ப சொல்லுங்கம்மா, தைரியமா கேக்குறேன். ஒரு நாள்
நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். மொத்த நாள் மட்டும் என்ன இனோவா கார்லயா போயிட்டு இருந்தேன்? டெய்லி நடந்தானே போயிட்டு இருக்கேன். குறுக்க பேசாத, பக்காதான் மறந்துடும். நான் நடந்து போயிட்டு இருந்தப்போ என் கால்ல முள்ளு குத்திடுச்சு. நீ ரோடு பார்த்து நடந்து போனோம், அங்கேயே பறவை பார்த்துட்டு போனா கால்ல முள்ளுதான் குத்தும். நீ இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் நான் கதையை சொல்ல மாட்டேன். இது நல்ல கதையா இருக்கே. ஏப்பா ரோட்ல நடந்து போனேன், கால்ல முள்ளு குத்துச்சுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் போய் நல்ல கதைன்னு சொல்ற? அதை விடுப்பா. ஏன்பா பாரத், நீ சிவாஜி கதை பத்தி சொல்ல. டோன்ட் டச் தட். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லுப்பா. டோன்ட் டச் தட். அத மட்டும் சொல்லவே மாட்டீங்களா? பாரத், அவனும் கிடக்குறானுங்க. நீ என் கதையை கேளுப்பா. என் கால்ல குத்துன முள்ள கோபிநாத்னு ஒருத்தர் எடுத்து விட்டாரு. அப்பவே எனக்கு அவர் பிடிச்சு போச்சு. லவர்ஸ் டேல என்ன ப்ரப்போஸ் பண்ணி மதர்ஸ் டேல என்ன அம்மா வாக்கிட்டு டே 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 கூப்பிடுறதுக்குள்ள என்ன கண்டுக்காம போயிட்டு இருப்பா. இப்போ வந்தாலும் இங்க இருக்கா. இதோ இதோ இதுதான் அவரோட கல்யாண பத்திரிக்கை. அம்மா, நான் உங்களை ஏமாத்தின உங்க கல்யாணத்துக்குலாம் போக மாட்டேன். அன்னைக்கு சார் கல்யாணம் இருக்கு, நான் அதுக்கு தான் போவேன். அவருக்கு எவ்வளவுப்பா மொய் வைக்க போற? அவர் பஸ்ஸுக்கே டிக்கெட் எடுத்து கொடுக்கல, அவருக்கு மொய் வேற வைக்கிறாங்களா? சும்மா போய் தலை காமிச்சு வர வேண்டியதுதான். எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத கதையெல்லாம்? நம்ம கதைக்கு வா. இதோ இதுல என்ன ஏமாத்துறான கோபிநாத், அவனோட அட்ரஸ் இருக்கு. அவனை நீ கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கணும். வாங்குவியா? ஏமா, இவனை பக்கத்துல இருக்கிற கடை காமிச்சு தேங்காய் பார்த்து வாங்கினு சொன்னாலே மூக்கால அழுவான். இவன் பழிக்கு பழி வாங்க போறானா? சூப்பரா இருக்கியா? என் பையன் எனக்காக எது வேணா செய்வான். கேப்பா பாரத், நான் சொன்னதெல்லாம் செய்வியா? நான் சொல்றதையோ செய்வேன், சொல்லாதையோ செய்வேன். எதுக்குப்பா உனக்கு இந்த அதிக பிரசங்கத்தான? அம்மா சொன்னதை மட்டும் செய். வாங்க சார், டீ காபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவா இருந்தாலும் நல்ல கடையா பார்த்து சாப்பிடுங்க சார். நம்ம கல்ல சுடு தண்ணி மட்டும் நல்லா இருக்கும், சாப்பிட்டு துட்டு கொடுத்துட்டு போங்க சார். ஏயா, இவ்வளவு பெரிய கடையை வச்சுட்டு வெறும் சுடு தண்ணி மட்டுமா வியாபாரம் பண்ற? என்ன சார் பண்றது? பால்ல தண்ணி கலந்தாரு, வியாபாரம் நஷ்டமாயி போச்சு. யோ, பால்ல தண்ணி கலந்தா லாபம் தானே வரும், எப்படி நஷ்டம் வரும்? சார், எங்க மாஸ்டர் கலந்து சாதாரண தண்ணி இல்ல சார், மினரல் வாட்டர். 1 லிட்டர் பாலை விட 1 லிட்டர் தண்ணி விலை தான் ரொம்ப அதிகம். பின்ன நஷ்டம் ஆகாம என்ன ஆகும்? வெரி கிளவர் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, இந்த ஏரியால எங்க பார்த்தாலும் கோபிநாத் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த கோபிநாத் எங்க எல்லாம் பில்டிங் கட்டி வச்சிருக்காரு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவரு கண்டத்துல கட்டி வச்சுக்கிறாரு. அறிவு கட்ட நாய, அவரு வெய்ய காலத்துல மாங்காய் பத்தை வாங்கி துண்ணுட்டு கண்டத்துல கட்டி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் மஞ்சள் பத்தை போட போறாரு. மாஸ்டர், டீ போடுறதுனா டீ போடுற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம முக்க போடாத. தம்பி, நானும் கோபிநாத் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சூப்பரா ஒரு மியூசிக் டைரக்டர் புடிச்சு அட்டகாசமா ஒரு டியூனை போட்டு நல்லதா ஒரு பாட்டு போட்டா ஒரே பாட்டுல பெரிய ஆயிடலாம். கண்ணா, இதெல்லாம் பழைய டெக்னிக். புதுசா ஏதாவது சொல்லு. புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் புடிச்சு புதுசா ஒரு டியூனை போட்டு புதுசா ஒரு பாட்டை போட்டா ஒரே பாட்டுல பெரிய ஆயிடலாம். ஐயா, படா பெஜாரா போச்சு எங்களோட. இனிமே உள்ளம்லாம் வேலைக்கு ஆகாது. நானே சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன், ஃபாலோ மீ. நான் உங்க கூட வந்துட்டாக்கா என் வியாபாரம் கெட்டு போடுமே. நீ இருக்கிறதால தான்டா கடையில வியாபாரமா ஆக மாட்டேங்குது. வா. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி? ஏம்பா பாரத், நீ இன்னும் இடம் வாங்கி போடல, கம்பெனி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருக்க. டேய், முட்டன்னா அப்படியே டப்பா கீசிக்கோ. ஏண்டா அதுக்குள்ள ஏதாம வெளியில எதுனா அசிங்கமா இருக்காது? சாரி பரத். பாரத் பரத் பாரத் பரத். யோ, உனக்கு பரத் அபிலாஷி விட வேற எதுவும் தெரியாதா? பாரதியா? ஓகே பாரத். மிஸ்டர் பாரத். யோ மாஸ்டர், நான் பாரத்தை தூக்கி தள்ள வச்சு நிக்கிறேன், அங்கே வெத்தா பேசிக்கிறேன், வந்து இறங்கி வையா. செருப்பாளி அடி பண்ணாய. பாரத் கல்லு மாதிரி நின்று நிக்கிறாரு, பாரத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கிறேன், அண்ட புழுவுறேன். நான் இந்த பாரத்தை சொன்னையா? ஓ, மிஸ்டர் பாரத் தான் சொல்றியோன்னு நினைச்சிட்டேன்.
மாஸ்டர் தமிழ்நாட்டில மொத்தம் 3 கடல், 150 ஆறு, 500 ஏரி, 50,000 கிணறு இருக்கு. இதுல எதுலயாவது ஒண்ணுல நீ உழுது தற்கொலை பண்ணிக்கோ. இப்படி எல்லாம் மொக்க போட்டு எங்க உயிரை வாங்காத. என்ன சொல்ற? உன்னத்தையா சொல்றேன். போயா போய் அந்த போர்டு எடுத்துட்டு போய் வெயில்ல காய வையா. போயா, நிக்காதே, போ. பாத்தியாப்பா, எவனோ ஒருத்தன் நமக்கு போட்டியா பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் போட வச்சிருக்கான். அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம ஊர்லயே வந்து நமக்கு தெரியாம எவனோ ஒருத்தர் இவ்வளோ பெரிய இடத்த விலைக்கு வாங்கியிருக்கான். இந்த இடத்துல தான் உங்க மூளையை யூஸ் பண்ணும். முட்டாள், எவனோ ஒருத்தன் வாங்கின இடத்துல நான் ஏன்டா மூளையை யூஸ் பண்ண? ஐயோ, இந்த சிச்சுவேஷன்ல தான் மூளையை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். யூஸ் பண்றேன். பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டிய பார்த்து இந்த இடத்த விலைக்கு கேட்கிறேன். அப்படி விலைக்கு கொடுக்கலனா சபினா தூள் போட்டு நாம நல்லா விலைக்கு கொடுப்போம். விட்டனா அவன் வாங்கின விலையோட அதிகமா அமௌண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டு போறான். அப்பா, அப்படி வாங்கினா இங்க பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுவோம். ஏண்டா ஊருக்குள்ள ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த பார்த்தா உடனே இன்ஜினியரிங் காலேஜ் தானே? வேற ஐடியாவே கிடையாதா? இப்படிதான் எல்லாரும் ஊருக்குள்ள இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி கட்டி பசங்களா பாவம் கட்டடிச்சு சினிமா போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப சாப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்போம். அது கட்டுறதுக்கு நிறைய பணம் வேணும்டா. யார்கிட்ட வாங்கி கட்டிக்குவோம். ஏய், ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்காம மரியாதை வண்டியில ஏறு. இப்பவே அந்த பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டியை மீட் பண்ற. இந்த இடத்த வாங்க. ஏடக்காரர் என்ன வெங்கட், நேத்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் போக்க பார்த்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஆடம்ஸ் ரோடுல அது வழியா 2 வீலர் போயிருந்தா ஒன்னு சொல்லி போலீஸ்காரன் புடிச்சு ஃபைன் போட்டான். ஏண்டா, நம்ம லாரி டிரைவர் முருகா கூட தான் டெய்லி அதே ஒன் வேலை போயிட்டு இருக்கா. அவனை பிடிக்கவே இல்லையே. அது எப்படி? ஏன்னா அவன் நடந்து போனா. இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமாகுது. உன் மூஞ்சி விடவா? என்னது? நான் இது என்னதுன்னு கேட்டேயா? இது என்னதியா? நீ எப்படி கேட்ப? பிசினஸ் பேச வந்த இடத்துல முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தகுடு தகுடு, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மக்கா மக்கா, நீ சத்யராஜ் கேரக்டரா? கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. ஓ, நீ கவுண்டமணி கேரக்டர். அதான் யாரா கூடமா பேசுற. அப்பப்பா, நான் என்ன கேரக்டர்? நீ மகா மட்டமான கேரக்டர். ரொம்ப ஜாலி. மிஸ்டர் பாரத் அந்த கிரேட் கன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் கோபினா. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இவர் அப்பா வேணும், இவருக்கு நான் பையன் வேணும். பெரியவங்க பேசுற இடத்துல இந்த மாதிரி சில்லற வேணுமா? உன்னை இங்க நான் கூட்டு வந்த பாரு, எனக்கு நல்லா வேணும். மிஸ்டர் பாரத், எனக்கு உங்க இடம் வேணும். யோ, நீ இவனோட சில்லறையா இருக்கியா? வா, வந்து நில்லு வா. நோ, நான் இந்த இடத்தை கேட்கல. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பல ஏக்கரை வளைச்சு போட்டிருக்கே, அந்த நிலத்தை கேட்டேன். எது? ஊருக்கு ஒதுக்குப்புறமா பழைய ஏக்கர் நிலமா? யோ, என்னையா சொல்றீங்க? சும்மா மனப்பாருங்க சார். பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட பார்த்துட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஓ, அப்படி போதா மேட்ரு? பேட்ரா எங்க எங்க? மேட்ரு விட எப்படி பரவலாம் பார். இந்த கர்மாந்திர புச்சவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வந்து நல்லா கொட்டிட்டு போ. போடாங்க. மிஸ்டர் பாரத், இதுல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இத வாங்கிட்டு எந்த மறு பேச்சு பேசாம அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு. நான் பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏம்பா இடம் கொடுக்க மாட்டேன்றா? என் கையில இருக்கிற பொட்டியை வாங்கி குடுத்துட்டேன். அண்ணா, நான் தேவையில்லாம பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எங்களுக்கு பேசுறதுக்கு இடம் வேணாம்ப்பா. 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு தான் இடம் வேணும். உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிங்க. பாரத் சொல்றது உனக்கு புரியலையா? அந்த இடம் உனக்கு தான்றான். அந்த இடத்துல நீ உருண்டுக்கா, பேரண்டுக்கா, கூகுள பா, நடுவுல பா, ஜப்பான் கட்ட. தேங்க்யூ மிஸ்டர் பாரத். வெல்கம்.
பார்த்ததே இல்ல. நீ இவ்வளவு அழுது நான் பார்த்ததே இல்ல. கையை சுத்திட்டா ஒரு ரெமடியே கிடையாதா? என்னமா கண்ணு சௌக்கியமா? சௌக்கியம் இல்லன்னு சொன்னா சாத்துக்குடி ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து கொடுத்து என்ன புஷ்டியாக்க போறியா? யாரா நீ? கண்ணு ஊர்ல எல்லாரும் என்ன கோபிநாத் கோபிநாத்னு கூப்பிடுவாங்க. ஓ வீட்ல உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? செல்லமா கோபி கோபின்னு கூப்பிடுவாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடவே மாட்டானுங்க. எங்க போனாலும் என்ன விட்டுட்டு போயிடுவானுங்க. ஏன்னா நான் செலவே பண்ண மாட்டேனா, கருமையா. அப்ப என்கிட்ட மட்டும் எப்படி கண்ணா 1 கோடி ரூபாய் கொடுத்த? கண்ணே நான் 1 கோடின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு பொட்டி கொடுத்தல, அதுல 1 கோடி ரூபாய் இல்ல, வெறும் 20 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. நல்லா ஏமாந்தியா? கண்ணா நான் உன்கிட்ட கொடுத்ததும் ஏன் இடம் இல்ல, சும்மா பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு ஏதி வெயில்ல காய வச்சிருந்த அந்த இடத்த ஏன் இடம் நினைச்சு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வாங்கி ஏமாந்துட்ட. மிஸ்டர் பாரத், நீ கத்துறத உடைய மாட்டியா? வைய போ. டாடி டாடி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் வாங்கியிருக்காங்க டாடி. போடா, இடம் சூப்பரா இருக்குது டாடி. போடா, போர்டெல்லாம் வச்சிருக்காங்க டாடி. அவனுக்கு வெறும் போடு தான் வச்சிருக்காங்க. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. நீங்க 2 பேரும் சௌக்கியமா தாண்டா இருக்கிறீங்க. ஆனா நீங்க அச்சாடியில பால் மண்டையில போட்டு 2 பேர் ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகுறான். ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்கடா. 1000 ரூபாய் அவுட் ஆயிட்டானுங்க. அம்மா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கும் நீதான் காரணம். அம்மா உங்களை ஏமாத்தின அந்த கோபிநாத்தை நான் 20 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டேன். கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கிறமே நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? உங்களை ஏமாத்தின அந்த கோபிநாத்தை நான் பழிக்கு பழி வாங்க. இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நான் வணக்கத்தை சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. கோட்டு துவச்சு போட்டு வந்தவங்களுக்கு தான் வணக்கம், அழுக்கோட்டோட வந்தவங்களுக்கு வணக்கம் இல்ல. அப்பா அப்ப உங்களுக்கு வணக்கம் கிடையாதா? ஷூட்டிங்க்கு வர எல்லா கோட்டும் அழுக்கு கோட்டு தான்டா, எதையும் துவைக்கிறது கிடையாது. சத்தியமா? சத்தியம் தான், கேட்டு பாரு. முதல்ல நான் சொல்றதை கேளுங்கப்பா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்க. யார் சார் கொடுக்க போறா? நமக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போறவரு ஷாஜகானோட தூரத்து சொந்தக்காரு. எவ்வளவு தூரம் சார்? நடந்து போற தூரம் இருக்குமா? இல்ல ஆட்டோல போற தூரம். ஏன் ஆட்டோ காசு நீ வச்சிருக்கியா? இல்லையா? அப்ப வாய மூட்டை அவர் சொல்றதை கேளுடா. நமக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போறவரு நபிஷா பானுன்னு ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்ணாரு. ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஐயோ பாவமே, பாத்தீங்களா இந்த கொடுமையை? ஏண்டா உங்க ஆயா கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஃபீல் பண்ணியாடா? எவனோ ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றான். சார் அவங்க லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நாங்க என்ன பண்ணோம்? அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். ஐயா எனக்கு கோழி மூட்டி பிரிச்சு வச்சுதான் பழக்கம், சேர்த்து வச்சு பழக்கம் இல்லையா? நீ சேர்த்து வைக்கிறதுக்கும் கோழி மூட்டி பிரிச்சு வைக்கிறதுக்கும் இப்ப அந்த பொண்ணு உயிரோட இல்ல.
லவ் பேரில செத்து போயிட்டான். அவன் ஞாபகமா தான் குட்டி தாஜ்மஹால் கட்டுறதுக்கு நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தாஜ்மஹால் குட்டியா கட்ட போறாங்கன்னு தெரியும். அதான் இல்ல, செத்தாலும் செலவு வைப்பால் காதலின்னு தெரியும். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது, நீங்க 2 பேரும் வேலைக்கு ஆக மாட்டீங்க. டெண்டர் வேற யாருக்கிட்டயாவது கொடுக்கணும். அவசரப்படாதீங்க சார், நாளைக்கே நாங்க 2 பேரும் டெண்டர் கோட் பண்ணி தரோம். யாரு கம்மியா டெண்டர் கோட் பண்ணி தராங்களோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுங்க. டீகே? ஓகே. ஹலோ, கோபிநாத் ஹியர். இது 2007 இயர்ப்பா. ஹலோ, யார் பேசுறது? என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? நெஞ்சில சளி கட்டின மாதிரி இருக்கு, ஓவர் சூடா வயித்த கலக்குது, மோஷன் போற மாதிரி இருக்கு, போக மாட்டேங்குது. யாரா நீ? எல்லாரும் என்ன பாரத் பாரத்னு கூப்பிடுவாங்க. ஏன் ஒரு தடவை கூப்பிட்ட தவிர திரும்ப மாட்டீங்களா? அது இருக்கட்டும், நம்ம குட்டி தாஜ்மஹால் கான்ட்ராக்டுக்கு நீ எவ்வளவு டெண்டர் கோட் பண்ணிருக்க? அஸ்கு பிஸ்கு, நான் எவ்வளவு கோட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டரை நீ புடிச்சலான்னு பாக்குறியா? ஓ, அவ்வளவு புத்திசாலியா நீ? ஆமா, என்ன கேக்குறிய? நீ எவ்வளவு கோட் பண்ணிருக்க? நானா 60 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கேன். ஐயோ, வாய் மாட்டிக்கிட்டுமே. ஏப்பா, நான் சொன்னது ஏதாவது கேட்டுச்சு? ஹலோ, ஐயோ சிக்னல் சரியா எடுக்கலையா? நான் அப்புறமா பேசுறேன். 60 லட்சம் ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்கான், அவனே வாய் விட்டு மாட்டிக்கிட்டான். அவனை விட 1 ரூபா கம்மியா கோட் பண்ணி இந்த கான்ட்ராக்ட நாம தான் பிடிக்கிறோம். இந்த வருஷம் குட்டி தாஜ்மஹால் கட்ட போற டெண்டரை மிஸ்டர் பாரத் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே கொடுக்கிறோம். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அவன் 60 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கான், நான் அவனை விட 1 ரூபா கம்மியா கோட் பண்ணிருக்கேன். நியாயப்படி எனக்கு தானே கொடுக்கணும். முட்டா, உன்கிட்ட 60 லட்சம் ரூபாய் சொன்னா கண்டிப்பா அதை விட 1 ரூபா கம்மியா டெண்டர் கோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட 60 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு உன்னை விட 2 ரூபாய் கம்மி பண்ணி டெண்டர் கோட் பண்ணி இந்த கான்ட்ராக்ட நான் புடிச்சிட்டேன். மிஸ்டர் பாரத், மிஸ்டர் பாரத். யோ சிப் போயா, யோ சிப் போயா. வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அம்மா, இன்னைக்கு ஆகஸ்ட் 31. உங்களை ஏமாத்தின அந்த கோபிநாத்த நான் இன்னைக்குதான் பழி வாங்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போடா. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க வர சொல்லிருக்க தெரியுமா? இன்னைக்கு ஆகஸ்ட் 31. ஏம்பா, இது காலையில கேலண்டர் பாக்கும்போது எங்களுக்கு தெரியுமே, இத சொல்லவா கூப்பிட்ட? நான் அதுக்காக கூப்பிடல. இந்த நாள்ல தான் எங்க அம்மா மண்ணை விட்டு போனான். மண்ணை விட்டு போனா பெருக்கி வாரி வெளியே கொட்ட வேண்டியதானே? அவனே போன நங்கு நங்கு கொட்ட போறேன். இன்னைக்கு எங்க அம்மா உயிரை விட்ட நாள்னு சொன்னேன்டா. எங்க அம்மாவை ஏமாத்தினவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். அவனை இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வர போறேன். ஏப்பா, இவ்வளவு கூட்டம் இருக்குது, முன்னாடி கொண்டு வரேன்ற உட்கார நான் இடம் தர மாட்டேன். பின்னாடியே இன்னும் போய் நிக்க வை. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசாதீங்க. எங்க அம்மாவை ஏமாத்தின அந்த பெரிய மனுஷன் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் தெரியதா போ. எதுக்கு கொஞ்ச நேரம்? அவன் 1008 வேலை வெட்டி விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்பவே சொல்லப்பா. இப்பவே சொன்னா தாயின் மீது ஆணை பாட்டு நீயாடா பாடுவ? ஒரு பாட்டை நிம்மதியா பாட கொடுக்கலடா. என் தாயின் மீது ஆணை, எடுத்த சபதம் முடிப்பேன். என் தாயின் மீது ஆணை, பிறந்த
அந்த கடனை அடைப்பேன். உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்தது முடிக்க போகிறேன், அடக்க போகிறேன், சிறுத்தையாகிறேன், ஜெயிக்க போகிறேன், தேதி இன்று குறித்தேன். என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன். முதல்ல பாட்ட முடிப்பா, சும்மா லப லப லபன்னு பாடிக்கினேன். இப்போது என் தாயின் உருவப்படத்தை உயர் திரு கோபிநாத் அவர்கள் திறந்து வைப்பார். எங்கடா இந்த ஆளு? அம்மா, நான் உன்னை ஏமாத்தணும் பழி வாங்கணும் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த ஆள் கூட சேர்ந்து கொஞ்சிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? கூச்சமா இருக்கு தெரியுது இல்ல, ஸ்கிரீனை மூடிட்டு போடா. இந்த பெருசுங்களோட படா பெஜாரா போச்சுப்பா.